நார்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை அவங்க முதல்ல புரிஞ்சிக்கவே இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணப்போ அதை எப்படி நார்த் இந்தியா புரிஞ்சிக்கலையோ அதே மாதிரி ஃபேர் நீட்டா இல்லை பேன் நீட்டா அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு பேன் நீட். காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? ஆனால் இந்த வந்த மாணவர்கள் எல்லாமே தங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு நினச்சி வந்தாங்க. இவ்வளவு விழிப்புணர்ச்சி, இவ்வளவு சமூக நீதி போராட்டங்கள் நடந்த தமிழ்நாட்டில் அரசியல் உள்ளீடே அற்ற ஒரு சக்தி மேலே வரணும். காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட போராட்டத்தில் என்ன பிரச்சனைன்னா தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்துச்சு. ஒரு ஒன்றிய அரசை நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடிய லெவலில் தமிழ்நாட்டிலேயோ தமிழ்நாட்டை தாண்டியுமோ ஒரு பெரிய மாணவர் இயக்கமாக மாறல. தமிழ்நாடு அரசு மாணவர்கள் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணலையோ? காங்கிரஸ் நடத்தின போராட்டங்கள் என்ன, கம்யூனிஸ்டுகள் நடத்தின ஒரு பெரிய ஸ்ட்ரைக், ஒரு பந்த் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வர்றப்போ வந்துட்டு அவங்களுக்கு அது ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கு. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அது பின்னாடி போய் நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது அந்த போராட்டம். ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட் போட்டு போய் உட்கார்ந்ததுனால அதை வந்து நேரடியாகவே சுட்டி காட்டி இது போட்டுட்டு உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேசிஸ்ட் ஆட்டிடியூடுக்கு நிகரான ஒருத்தர் வந்து ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தா அவனை வெளியே போக சொல்லி அங்கே உட்காந்துருந்த அந்த இளைஞர் வந்து போராட்டத்துக்கு ஆதரவாக இங்கே வந்து உட்காந்து இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் தான் வந்து அது நடக்குது. அடிப்படையிலே அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே தான் அந்த போராட்டம் நடக்குது. ஆனால் அப்போ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டத்தை கைப்பற்றுறாங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே என்ன வந்து திமுக காரங்க வந்தவொன்னு உங்கள் கண்ணு ஏன் உறுத்துது? துணை நடிகை ஒருத்தவங்க ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு தீவிரமான விஜய் ஃபேன். நீ இந்த கட்சியை சேர்ந்தவனா அந்த கட்சியை சேர்ந்தவனா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அவங்க யாரு? அவங்க இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அவங்க ஒரு அஜெண்டாவோட வந்திருக்காங்க. போலீஸ் வேனை வந்து தடுத்து நிறுத்துறாங்க இல்லையா? சிசிஎம் மாடல் அவதான் இன்னைக்கு இந்தியாவோட ஐக்கானா மாறுறாங்க. இந்த கேள்வியை அயோக்கியத்தனமான கேள்வி. 2 அமைச்சர் பதவிக்காக இந்திய அளவில் வலிமையாக இருந்த இந்தியா கூட்டணியை வந்து ராகுல் காந்தி உடைக்கிறாரு. தமிழ்நாட்டில் மாதிரி தென்னிந்தியா முழுக்க வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா காங்கிரஸ் ஓஹோன்னு வந்துடும். அப்படி வந்து ஏன் பாண்டிச்சேரியில் ஏன் ஜெயிக்கல? அப்போ கடைசி வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்கிறது காங்கிரஸ் உழைக்காது. திமுகவுடைய கூட்டணி இல்லாத காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செல்லா காசு. அவைக்காலாம் அவங்களுக்காக எந்த உழைப்பையும் போடாது. தனுஷ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டிக்கு அடுத்து E20 ஒரு மூமெண்ட் ஒன்று வருதுன்னு அதுக்கு வந்து ஒரே நாளில் 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்கு. யாரும் வர்றது வரக்கூடாதுங்கிறதுலாம் வேற விஷயம். விஜயே வந்து அரசியலுக்கு வந்து சேம் ஆயிட்டா அப்படி நம்ம ஆகக்கூடாதா? ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய ஒன்று தானே. ரஜினிகாந்த் எல்லாம் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனைப்படுவாருன்னு யோசிச்சுப்பாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு விஜய். நானே வந்துட்டு நீங்கள் வர முடியாதா? இப்போ அண்ணாமலை வந்து வி தி லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணுறாரு. அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிஜேபி அண்ணாமலையோட அந்த இயக்கத்தில் போய் சேர்ந்துருக்கவங்கலாம் யார்? எல்லாம் பிஜேபி ஆகும். வட இந்தியாவில் நார்த் இந்தியர்களுக்கு மதம் ஒரு பெரிய வீக்னஸ்னா தமிழ்நாட்டில் சினிமா ஒரு பெரிய வீக்னஸ். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டம் வந்து டெல்லியில் வந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்து முன்னெடுத்தாங்க. அதே போராட்டம் தமிழ்நாட்டிலையும் வந்து மாணவர்கள் இளைஞர்கள் சார்பாக முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் டெல்லியில் நடந்தது நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டம், நம்ம நீட்டுக்கே எதிரான போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து அந்த நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டம் வந்து சக்ஸஸ் ஆனோன்னு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறாரு உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம் அப்படின்னோன்னா அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படி வாபஸ் வாங்க முடியல. ஆனால் எல்லா சூழலும் வந்து அந்த போராட்டத்தை வந்து அதோட முடிவுக்கு கொண்டு வரணும். டெல்லியில் எப்படி முடிவு அடைஞ்சதோ அதே நேரத்துலேயே தமிழ்நாட்டிலையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு நடந்துச்சு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாடு நீட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து செஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக இந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து செல்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் நீட் முதலாக 2010 இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலால் அறிமுகப்படுத்தப்பட்டப்போ அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்றவர்களில் திமுக ஒரு முக்கியமான ஒரு தரப்பு. அதன் அடிப்படையில் தான் 2013 வந்து அல்டமாஸ் கம்பீர் தலைமையிலான அமர்வு வந்து நீட்டுக்கு தடை விதிக்குது, சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் திரும்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. திரும்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் ரீஓப்பன் பண்ணப்படுது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு பாஜக அரசினுடைய வந்து பார்த்திங்கன்னா தொடர் நிலைப்பாட்டின் காரணமாக நீட்டுக்கு ஆதரவாக சட்டம் கொண்டு வர்றாங்க. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிச்சு. பழைய தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டு புதிய தீர்ப்பில் நீட்டை வந்து கட்டாயமாக்குறாங்க. இது வரலாறு. ஆனால் அந்த கட்டாயமாக்குனதுலேருந்து 2017 ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து தமிழ்நாடு மட்டும்தான் எடுத்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நினைவு இருக்குது. அப்போ திமுக வந்து எதிர்க்கட்சி தமிழ்நாடு முழுக்க கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய கேம்பெயின் எடுத்துகிட்டு போனோம். நான் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் பர்சன் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க போய் நீட்டினுடைய ஒரு அபாயத்தை, அதாவது இந்த மாதிரி முறைகேடுகள் இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இது அடிப்படையிலேயே சமூக நீதிக்கு எதிரானது. ஏன்னா இதில் வந்து கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ்,
வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் இதில் வந்து மேலே வர முடியும். கிராமப்புற மாணவர்கள் அதே போல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து பெரும் பாதிப்பு அடைவாங்க. அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பெரும் பாதிப்பு அடைவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை வந்து திமுக வந்து பண்ணிச்சு. அது வந்து நமக்கு தெரியும். அப்புறம் அனிதாவுடைய மரணம் அதில் ஒரு பெரிய ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்தை அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. அதை தொடர்ந்து நிறைய நீட்டு தொடர்பான மாணவர்கள் தற்கொலைகள், அப்புறம் இங்கே இருந்த கவர்னர் வந்து ரவி வந்து பேசின பேச்சுக்கள் நீட்டுக்கு ஆதரவாக, இப்படி பல பிரச்சனைகள் இங்கே இருக்குது வந்து. ஆனால் இடையறாத போராட்டத்தை நம்ம பண்ணோம். நார்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை அவங்க முதல்ல புரிஞ்சிக்கவே இல்லை. எப்படி நம்ம முதலாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணப்போ அதை எப்படி வந்து நார்த் இந்தியா புரிஞ்சிக்கலையோ, அதே மாதிரி ஏன் சவுத் இந்தியாவில் கூட தமிழ்நாட்டை தவிர மற்றவங்க சரியாக புரிஞ்சிக்கல அது. ஆனால் திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ். அதில் வந்து ஒரு பொதுவான தேர்வு முறையிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டுருவாங்க. கூடுதலாக படிப்பதற்கு வசதி உள்ள மாணவர்கள் தான் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஜெயிக்க முடியுங்கிறதுனால தான் அன்றைக்கு கலைஞர் காலத்திலிருந்தே அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நுழைவுத்துறை கொண்டு வந்தப்போ கூட திமுக கடுமையாக எதிர்த்துச்சு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போராட்டத்தை பண்ணுறப்ப அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பிரச்சனை ஃபேர் நீட்டா இல்லை பேன் நீட்டா அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டோட நிலைப்பாடு பேன் நீடு. நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த நீட் தேர்வு முறையினால் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கை மட்டும் மையமாக வச்சு இந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க. ஒரு விதத்தில் இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு போராட்டம்னு கூட இதை சொல்லலாம். ஆங்கிலம் படித்த ஓரளவுக்கு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து முன்னாடி வந்தாங்க. ஆனால் இந்த போராட்டத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட்டுக்காக நம்ம தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் திமுக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கூட இப்போ அதிமுகலாம் ஒப்புக்கு முன் வந்தாங்களே தவிர அவங்க பெருசாக களத்தில் இறங்கியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அது மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும். வருஷம் கொஸ்டின் பேக் லீக் ஆகிட்டே இருந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து இதை பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த சொல்யூஷனும் வராது. இது வந்து ஒரு பக்கம் கோச்சிங் சென்டருங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கொள்ளையடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்குற சீட் இருக்குது இல்லையா, நீங்கள் எவ்வளோ மார்க் ஒரு 0 மார்க் வாங்கினா கூட உங்களுக்கு சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு கொள்ளை. அப்புறம் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறதுல நடந்த கொள்ளை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்குது. இது மூணையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கோச்சிங் சென்டர்ஸ், கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ணுறவங்க, கொஸ்டின் பேப்பர் எங்கேருந்து லீக் ஆச்சு, நீட் தேர்வு முகமையில் இருக்க ஆளுங்க தான் அதை பண்ணியிருக்காங்கங்கிறது விசாரணையில் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரைவேட் காலேஜஸ், அவங்க நாங்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும், திறமை உள்ளவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குன்னு போய் சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே படிக்காதவங்களாம் இன்றைக்கி டாக்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. ஒட்டுமொத்தமாகவே மிகப்பெரிய ஒரு மோசடி. ஆனால் இதில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டத்தில் என்ன பிரச்சனைன்னா, அவங்க ஒரு ஃபேராக ஒரு நீட்டை நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் நீட்டே அன்ஃபேர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. அந்த புரிதல் நோக்கி அவங்க இன்னும் போகலை. அதாவது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ஜென்சி போராட்டங்கள், திடீர்னு ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு சிங்கிள் அஜெண்டாவில் தான் ஆரம்பிக்கும். திடீர்னு ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணா ஹசாரே வந்து பார்த்திங்கன்னா நடத்தினார் இல்லையா. ஆனால் சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு முழுமையான அரசியல் கட்சிங்கிறது எல்லா பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணும். ஆனால் என்ன இதனுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த போராட்டத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பர்பஸ்க்காக ஆரம்பித்தாங்களோ அதை அவங்க வந்து அடைஞ்சாங்க. அது இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்துச்சு. 2011 அண்ணா ஹசாரே வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கார். அதுக்கப்புறம் 2014 எலெக்ஷனில் அது பெரிய அளவில் ஒரு நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. இப்போது 2029 எலெக்ஷன் வரப்போகுது. 2026 இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்படுது. அப்படிங்கும்போது அதே பேட்டர்ன் இதுலேயும் ஃபாலோ ஆகுது. ஆனால் வந்து அது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான இதாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிற பாஜகவில் இருக்கிற ஒரு அமைச்சரை பதவி இழுக்கிறது மட்டும் நோக்கி நகருது. அப்படிங்கும்போது அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம நிறையா வந்து கான்ஸ்பிரசி தியரிஸை வந்துட்டு இதில் சொல்லலாம். அதில் சில இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, சில இது மிகையாக கூட இருக்கும். நான் ஒரு போராட்டத்தினுடைய விளைவுகளை மட்டும் பார்க்குறேன். இப்போ வந்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி, அந்த அண்ணாசாருடைய போராட்டத்தை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி உருவாகுது. ஆக்சுவலாக டெல்லியில் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் தொடர்ச்சியாக அதிகாரத்தை வந்து அவங்க கை வச்சுக்கிட்டு இருந்த டைமில் இவங்க அங்கே ஆட்சிக்கு வர்றாங்க. அப்புறம் இன்றைக்கி அவங்க வீழ்த்தப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் வந்துட்டு.
ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய போராட்டத்திற்கும் இதுக்கிடையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியினுடைய போராட்டங்கிறது பிஜேபியால் பின்னின்று இயக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பின்னாடி ஆம் ஆத்மி கட்சி பிஜேபிக்கு எதிராக மாறுது. ஆனால் பின்னாடி வந்து அன்றைக்கி அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. மீடியா ஒரு மிகப்பெரிய ஹைப்பை வந்துட்டு கொடுக்குது. மீடியா ஹைப் மூலம் தான் இன்றைக்கி வந்து அண்ணா சாருடைய போராட்டம் நாடளவில் ஒரு பெரிய தேசிய போராட்டம் மாதிரி மாறுது. ஆனால் இங்கே நேஷ்னல் மீடியா துரத்தி அடிக்கப்படுறாங்க. இந்த காக்ரோச் பார்ட்டி போட்டியில் இதில் நீங்கள் நிறையா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அலோவே பண்ண மாட்டேன்ட்டாங்க. இவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே அதை கவர் பண்ணாது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் டெரரிஸ்ட்டுங்க, இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒன்றை வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக வந்து இந்த போராட்டத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு போனதை நம்ம பார்க்குறோம். சரி, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கான ஒரு சிங்கிள் அஜெண்டாவை, ஒரு சிம்பிள் அஜெண்டாவை, அதாவது சின்ன கோள்கள் ஈஸியாக அடையக்கூடியது, பெரிய கோள்களுக்காக நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்கணும். இல்லை, அது சிங்கிள் அஜெண்டாவாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அதோட அஜெண்டா வந்து வேறு. பேன் நீட் அப்படிங்கிறது தான் அஜெண்டா. டெல்லியில் நடக்கும்போது இல்லை தமிழ்நாடு தவிர்த்த மற்ற மாநிலங்களில் நடக்கும்போது நீங்கள் சொல்கிற சிங்கிள் அஜெண்டாவாக வந்து அந்த தேர்வு முகமையை வந்து சீர் பண்ணணும், தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணுங்கிறத இடத்த நோக்கி நகருது. இங்கே வேற ஒரு அஜெண்டா இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு முரண்பட்ட அஜெண்டா எப்படி ஒரே. அதை வந்து நான் கான்ஃப்ளிக்டாக பார்க்கல. ஏன்னா இந்த போராட்டத்தை டிஎம்கே சப்போர்ட் பண்ணிச்சு, நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம், மாணவர் போராட்டத்தில் கூட நின்னோம். எப்போவுமே வரலாறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரும்பின திசையில் சொல்லாது. இப்போ பேன் நீட்டுங்கிற விஷயத்த நம்ம மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம், அதுலேயும் திமுக மட்டும் தான் ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தது. ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அதுக்கு ஒன்றும் தரல முடியல? ஒரு ட்ரிக்கர் பாயிண்ட் தேவையாக இருக்குது. அந்த ட்ரிக்கர் பாயிண்ட்டை இங்கே உருவாக்க முடியல. அதே மாதிரி நார்த்தில் அதை பற்றி போராட்டங்கள் வந்து நிறைய கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில், மதுரை, திருச்சி, நான் சொல்கிற இல்லை அந்த போராட்டங்கள் எல்லாமே நடந்தது. நம்மளே முன்னின்று அதெல்லாம் வழி நடத்தினோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, ஒரு அரசிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய, ஒரு அரசை, ஒன்றிய அரசை நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடிய லெவலில் அது தமிழ்நாட்டிலேயோ தமிழ்நாட்டை தாண்டியுமோ ஒரு பெரிய மாணவர் இயக்கமாக மாறல. நீட் மட்டும் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் இங்கே இருந்தது, நிறைய விதமான விஷயங்கள். இதை நம்ம எப்படி நான் இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சைலண்டாக இருந்த நார்த்தில் வந்துட்டு இது ஒரு பெரிய வேவாக பரவுது. அதில் வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி தியரியோடு வந்தவங்க கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்னங்கிறதுக்கெல்லாம் வருங்காலம் பதில் சொல்லும், எப்படி அவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஹைப் உருவாச்சுங்கிறது. ஆனால் இந்த வந்த மாணவர்கள் எல்லாமே தங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு நினச்சி வந்தாங்க, தங்களுக்கு நியாயம் வேணும். ஒரு பையன் வந்து படிக்கிறான், படித்து ராப்பெல்லாம் உட்காந்து படிக்கிறான் மாதக்கணக்கில், பார்த்தோன்னா ஒருத்தன் பேப்பர் வாங்கி ஈஸியாக எழுதி மார்க் வாங்கிட்டு போயிடுறான். இந்த அநீதி இருக்கு இல்லையா? எப்போவுமே ஒரு போராட்டம் வந்து நீங்கள் உலக வரலாற்றிலேயே நீங்கள் பாருங்கள், அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சின்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது பெருசாக மாறும். வேறு வேறு ஆட்கள் அதுக்குள்ளே வருவாங்க, அந்த போராட்டத்தினுடைய திசை வழியை அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதுதான் நடந்தது. முதல்ல அது காக்ரோச் ஜனதா பார்ட்டியால் மட்டும் இது நடத்தப்பட்ட போராட்டம் இல்லை. அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் வந்து, அப்போ தான் அவங்க வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னப்போ கூட இங்கே இருக்கவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அப்போது அதுக்குள்ளார வந்து அது எந்த அஜெண்டாவுக்காக இது ஆரம்பிக்கப்படுதோ அதை தாண்டி அந்த இயக்கம் வளரும். அப்போ வேறு பல பிரச்சனைகள் அதுக்குள்ளே வந்து முன்னிறுத்தப்படும். நான் இதில் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, மாணவர்களுடைய இந்த எழுச்சி, அவங்க ஒரு அரசியல் காரணங்கிறதுக்காக பொதுவெளிக்கு வர்றாங்க, உறுதியோட பயம் இல்லாமல் நிற்கிறாங்க வந்துட்டு. இது அவங்க பொலிட்டிசைஸ் ஆகிற ப்ராசஸினுடைய ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன். அப்போ என்னென்னா, ஒரு சினிமா நடிகன் பின்னாடி போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவனை பார்க்குறதுக்காக வந்து முண்டி அடித்து நெருக்கடிப்பட்டு சாவுறதுக்கு ஒரு சோஷியல் காஸ், இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சமூக ரீதியான காரணத்திற்காக போராட்ட களத்தில் நிற்கிறதுக்கு வேறு எங்கேயோ இருக்குது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசம். சில பேர் அது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்சின்னு ஒன்றா புதுமைப்படுத்துகிறாங்க. அது அப்படி கிடையாது. அது வந்து எப்போ மாணவர்கள் இன்றைக்கி போராட்டத்துக்கு வர்றாங்க, தெருவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்ச்சி உள்ள தலைமுறையாக அவங்க உருவாகிறாங்க. இப்போ நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம முன்னிறுத்தியிருக்கோம். அதாவது உதாரணமாக ரிசர்வேஷன், அவங்களுக்கு வந்து இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ரிசர்வேஷனை பற்றி என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன் ஆம் ஆத்மியே அதை பற்றியெல்லாம் பெருசாக கமிட் பண்ணிக்கல. அதேமாதிரி நம்ம முன்வைக்கக்கூடிய பல்வேறு சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதி சார்ந்த விஷயங்கள், விமன் எம்பவர்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, இவ்வளோ வேலை நம்ம செஞ்சுமே கூட வந்து எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட உள்ள லிங்கு வந்து நமக்கு வந்து கட்டாக இருந்ததோ, அந்த ஸ்பேஸில் தான் விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து அவங்கள முழுக்க வந்து ஒரு ஹிஸ்டீரிக்கல் ஸ்டேஜில் வச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு விழிப்புணர்ச்சி, இவ்வளவு சமூக நீதி போராட்டங்கள் நடந்த தமிழ்நாட்டில் அரசியல் உள்ளீடே அற்ற ஒரு சக்தி மேலே வர முடியும். நம்ம எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் வந்து கேலி பண்ணிகிட்டு இருந்தோம் வந்துட்டு. ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ஒன்றிய அரசு இது வரைக்கும் மோடியை வந்து ஒரு விஷயத்துக்காக ரிசைன்மெண்ட் வைக்கக்கூடிய நெருக்கடியை யாருமே கொடுக்க முடியல. அந்த விவசாயிகள் போராட்டத்தில் கூட இந்த பில்லை தான் வந்து வாபஸ் வாங்கினாங்க. இந்த வழக்குகள் கூட இப்போ வந்து திரும்ப பெறப்படலை. இல்லை, இதனால தான் திரும்ப இந்த கொஸ்டினை நான் உள்ள கொண்டு வரேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் இஷ்யூஸ்க்காக இந்த இந்த விஷயங்களை வந்து ஏன் பாஜகவே பின்னின்று நடத்திருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு இல்லை. நம்ம நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. நார்த் இந்தியன் மீடியாஸ்லேயும் அதை பற்றியான இல்லை தகவல்கள் வருது. இப்போ கூட வர்ற உயிர்மை இதழில் கூட அதை பற்றின அனாலிசிஸ் எல்லாம் வருது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தியரி இருக்குது. அதாவது பிஜேபிக்கு மேலே அதிருப்தி இருக்கப்போ அந்த அதிருப்தி வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களே ஒரு மிடில் ஃபோர்ஸை வந்துட்டு உருவாக்குறாங்க. நீங்கள் அதான் சொல்ல வரீங்க வந்துட்டு அவங்க ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி அதில் செயல்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு அஜெண்டா இங்கே வந்துட்டு உருவாக்கப்படுதுன்னு. ஆனால் அஃப்கோர்ஸ் நான் பார்க்குறேன் வந்துட்டு உண்மையில் நேஷ்னல் வைடு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிருப்தியை வந்து எதிர்க்கட்சிகள் உருவாக்குச்சா வந்துட்டு தேசிய கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இன்னும் பல மாநிலங்களில் செயல்படக்கூடிய கட்சிகள் இந்த அதிருப்தியை வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த செயலையாவது அவங்க மேற்கொண்டிருக்காங்க? காங்கிரஸ் நடத்தின போராட்டங்கள் என்ன தேசிய அளவில்? கம்யூனிஸ்டுகள் நடத்தின ஒரு பெரிய ஸ்ட்ரைக், ஒரு பந்த் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதாவது சொல்கிற அளவுக்கான இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய கையில் எடுத்துக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இன்றைக்கி எந்த நேஷ்னல் பார்ட்டிக்கும், அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய பார்ட்டி யாருக்குமே இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். மேபி அவங்க வந்து இப்போ உதாரணமாக டெல்லியில் நடந்த நிர்பயா கேஸில் கூட பின்னாடி பிஜேபியோட ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு, ஏபிவிபி போன்ற அமைப்புகள் தான் வந்து பின்னாடி வந்து செயல்பட்டாங்கிற வரலாறுலாம் இருக்குது நமக்கு. அண்ணா ஹசாரே ஒரு பிஜேபி ஏஜென்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஃபேண்டசி அவங்களுக்கு. அது பின்னாடி போய் நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது அந்த போராட்டம். அப்புறம் இயல்பாகவே இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்புணர்வு, நம்ம வந்து ஒரு பவர், நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல் சக்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுது. நம்ம இதை வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் இந்த பிரச்சனையை புரிஞ்சிக்க வேண்டாம். நீங்கள் சொன்ன ஆங்கில சில சக்திகளை அதை உருவாக்கலாம். நானே கூட அதை பற்றி எழுதினேன். எப்படி வந்து திடீர்னு ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் உருவாகிறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சாதாரணமாக பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள் கூட பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. எப்படி இது இவங்க அலோவ் பண்ணப்படுறாங்க? இப்படிலாம் நிறைய தியரிஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் இந்த மாணவர்களுடைய அந்த மன எழுச்சி மிக்க போராட்டத்தை நான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்மேந்திர பிரதான்ங்கிறது எளிமையான ஒரு இலக்கு. அந்த எளிமையான இலக்கை நோக்கி, அதாவது எளிமையான இலக்குன்னா ஒரு சிம்பிளாக முன் வைக்கக்கூடிய ஒன்று, அவர் ரிசைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ஃபேர் எக்ஸாமினேஷனுக்காக கமிட்டிஸ் போடுறாங்க, ஏதோ சட்டங்கள் கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக பிஜேபி கொண்டு வர்ற விஷயம். நம்ம நீட்டை பேன் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு கோரிக்கை. நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக எந்த போராட்டம் நடந்தாலும், அல்லது நீட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கு எதிராக எந்த போராட்டம் நடந்தாலும் அதை தார்மீக ரீதியாக திமுக ஆதரிக்கும். இப்போது தார்மீக ரீதியாக திமுக ஆதரித்து தான் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கனிமொழி போகிறாங்க, டாக்டர் எழிலன் போகிறாரு, நீங்கள் போகிறீங்க, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, சையது ஹஃபீஸ்னு, டாக்டர் ஹஃபீஸ்னு வரிசலாக எல்லோரும் போய் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆனாலுமே வந்து ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட் போட்டு போய் உட்கார்ந்ததுனால அதை வந்து நேரடியாகவே சுட்டி காட்டி இது போட்டுட்டு உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர் அமைப்புகளை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு காரணம். ஏன்னா இப்போ வந்து எஸ்எஃப்ஐ, டைஃபிலாம் உள்ளே இருக்காங்க, அவங்களும் கொடிகளை சுமந்துக்கிட்டு தான் இது பண்ணுறாங்க. ஆனால் திமுகக்குன்னு தனியாக மாணவர் அமைப்பு இல்லாததுனால ஜென்சி டிஎம்கே அந்த மாதிரி ஷர்ட் டிஷர்ட் போட்டு உள்ளே வராதிங்க, அதை அடையாளப்படுத்துகிற மாதிரி வராதிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேசிஸ்ட் ஆட்டிடியூடுக்கு நிகரானது. ஒருத்தர் வந்து ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தா அவனை வெளியே போக சொன்னது. அங்கே உட்காந்துருந்த அந்த இளைஞர் வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இங்கே வந்து உட்காந்துருக்கார். அத்தனைக்கு அவர் ஒரு பார்வையாளராக வந்து உட்காந்துருக்காரு. அங்கே இருந்தவங்களில் யாரும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் இல்லை, விசிகாக்காரங்க இருக்க மாட்டாங்களா, மற்ற கட்சியை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்களா? பாலன் இல்லைங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் தான் அது நடக்குது. மார்க்சிஸ்ட் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் தான் வந்து அது நடக்குது. அடிப்படையிலே அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே தான் அந்த போராட்டம் நடக்குது. ஆனால் அப்போ யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டத்தை கைப்பற்றுறாங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க?
நியாயமான கேள்வி தானே. அதே என்ன வந்து திமுக காரன் வந்தோன்னு உங்கள் கண்ணு ஏன் உறுத்துது? ஏடா அப்போ என்னன்னு கேட்டேன்னா, இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் வந்து பாலன் இல்லத்திலே நடத்தப்பட்டிருக்க கூடாது. இது வந்து மெரினா பீச்சில் நடக்க வேண்டியது, அதாவது ராஜேந்திரன் ஸ்டேடியத்தில் நடக்க வேண்டியது. ராஜேந்திரன் ஸ்டேடியத்தில் ஃபஸ்ட் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதான் நான் சொல்ல வர்றேன், அதுதான் சொல்ல வர்றேன். இங்கே போராட்டம் நடத்துறதுக்கான பொது இடங்கள் இருக்குது, அரசால் அனுமதிக்கப்பட்ட இடங்கள். அந்த இடங்கள் அனுமதி மறுக்கப்படுது. அப்போது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் போய் வந்து அந்த போராட்டம் நடக்குது. இதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை அந்த கார்னருக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அங்கே வந்து இளைஞர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு இருந்திருந்தாங்க. மாணவர்கள் வந்துட்டு அங்கே போய் நான் வந்து உரையாற்றி கவிதைகள்லாம் படிக்கிறப்போ அவ்வளோ பெரிய எழுச்சியோடு இருந்தது. ஆனால் அது இதோட 10,000 பேர் கூடக்கூடிய ஒரு இடங்கள்ல இந்த போராட்டம் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு துணை நடிகை ஒருத்தவங்க, ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்தவுடனே அவங்க எப்படி அவங்க வந்து ஒரு தீவிரமான விஜய் ஃபேன். அது மட்டும் இல்லாமல் வந்திருந்தவங்க எல்லாம் நீ யாரு நீ யாரு, நீ பப்ளிக்கா, நீ இந்த கட்சியை சேர்ந்தவனா அந்த கட்சியை சேர்ந்தவனா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அவங்க யாரு? அவங்க இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? இது மாணவர்கள் மட்டும் அப்படின்னு இந்த போராட்டத்தை எங்கேயாவது எழுதியிருக்கா? டெல்லியில் நடந்த போராட்டத்துலாம் வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்களா? எவ்வளவு இளைஞர்கள் இங்கே இருந்தாங்க? எனக்கு புரியலை. இப்போ வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது போலீஸ் வேனை வந்து தடுத்து நிறுத்துறாங்க இல்லையா, சிசிஎ மாடல். ஏன்னா அவங்க ஒரு மாடலிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன ஸ்டூடெண்ட்டா? அவள் தான் இன்றைக்கி இந்தியாவோட ஐக்கானாக மாறுறாங்க, இந்த போராட்டத்தினுடைய ஐக்கானாக அவங்க மாறுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு யார் வந்துட்டு நீங்கள் என்ன டிகிரி இப்போ என்ன காலேஜாக போயிட்டுருக்கீன்னு கேட்கவே இல்லை. அவங்க காலேஜெல்லாம் முடிச்சு மாடலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ வந்து முதல்ல வந்து அந்த கேள்வியே அயோக்கியத்தனமான கேள்வி. அப்போது ஒரு ஆர்கனைசராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இதே எனக்கு ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் ஆர்கனைசராக ஒருத்தர் இருந்து வந்து அவர் தான் வந்து ஏதோ சமாதானப்படுத்தி பேசுகிறாரு. அவர் தான் வந்து இந்த ஜென்சி டிஷர்ட் போட்ட அந்த இளைஞர் வந்து வெளியே போக சொல்கிறாரு. இது எதுக்குன்னா இந்த அம்மா பேச்சுக்கு வந்து எதிர்ப்பு கிளம்புது. அவங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க, இந்த போராட்டத்தை ஈடுபட்டுறவங்கள கொச்சப்படுத்துகிறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போது மாணவர்கள் வந்து கூச்சல் போட்டு வெளியே போங்கிறாங்க, நீ ஒரு ஜோக்கருங்கிறாங்க. அந்த அம்மா உடனே வெளியேறின உடனே இதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணணும். விஜய்க்கு ஆதரவாக இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக சொல்லியாச்சு இல்லையா? அப்போ இது தங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆர்கனைசர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஏன் ஜென்சி டிஷர்ட் போட்டு வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு டிஷர்ட்டில் என்ன லோகோ வேணாலும் இருக்கும். ரெண்டாவது, நீட் போராட்டமே திமுகவோட போராட்டங்க 10 வருஷமாக. நீட்டை பற்றி யார் வந்து இன்றைக்கி சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்துலேயும் நீதிமன்றத்துலேயும் மக்கள் மன்றத்துலேயும் திமுகவுக்கு ஈக்குவலாக பேசின ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்கள், ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்கள். வந்துட்டு இந்த பிரச்சனையை உயிரோடு வச்சுருக்கதே திமுக வந்துட்டு இன்றைக்கும் போராடிட்டு இருக்கோம். அப்போது அவன் ஜென்சி டிஷர்ட் போட்டிருக்காருன்னா ஏன் ஜென்சி டிஷர்ட் வந்து போட்டிருந்தா என்ன? இப்போ நான் திமுக அவனுடைய செய்தி தொடர்பாளர், ஐடி விங்கோட கன்சல்டன்ட் வந்துட்டு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எழிலன் இருக்கார், அவர் வந்து என்ன வந்து திமுக கிடையாதா? அவர் கனிமொழி திமுக கிடையாதா? இங்கே பேசினவங்களாம் திமுக கிடையாதா? அப்போ ஏன் திடீர்னு நீங்கள் அதை பண்ணுறீங்க? நீங்கள் எங்கேயாவது வந்து திமுககாரங்களை அலோவ் பண்ண மாட்டோம்னு நீங்கள் ஒரு ரூல் உருவாக்குங்க. அப்போ போராட்டம் பண்ணுறப்போ நாங்கள் வேற எங்கேயும் வந்து அந்த போராட்டத்தை பண்ணிட்டு போகிறோம். அந்த ஜென்சி டிஎம்கேங்கிற வேர்டு இல்லை, அந்த வேர்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அப்போ டைஃபின்னு ஒன்று, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கேட்குறேன். அதை அந்த இளைஞரை வெளியே போக சொன்னார் இல்லையா, கட்சி அடையாளம் இருக்க மாதிரியே மத அடையாளம் இருக்கக்கூடாது இல்லையா? தொப்பி கிப்பியெல்லாம் போட்டுட்டு அவரையே வந்து ஒரு முஸ்லீம் அடையாளத்தோடு வந்து இங்கே நின்று இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சமூக வலைத்தளம்லாம் போட்டாங்க அவர் இந்தியன் முஸ்லீம் லீக்கோட சப்போர்ட்டர் அப்படின்ட்டு செய்திகள் வந்துச்சு. அப்போ என்ன நோக்கத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் இது நடக்குது, இங்கே நடக்கிறப்ப டிஎம்கேவோட தலைவர்கள் போகிறப்போ அலோவ் பண்ணுறீங்க. ஒரு தொண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி டிஎம்கேன்னு போட்டோம்னா அது ஏதாவது தடை செய்யப்பட்ட லோகோவா? எனக்கு புரியல. அரசால் தடை செய்யப்பட்டிருக்கா இல்லை அது ஏதாவது ஒரு தேச விரோத லோகோவா? இல்லை இல்லை, நீங்கள் ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? ஒருத்தர் வந்து அந்த டிஷர்ட் போட்டு வந்து அந்த போராட்டத்தை கைப்பற்றினார்னா நீங்கள் தான் கைப்பற்ற முயற்சி பண்ணீங்க. பொதுவாக நடக்க வேண்டிய போராட்டத்தை ஒரு கட்சி ஆஃபீஸோடைய வரையறைக்குள்ளே வச்சு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேச விட்டு இவர்கள் செய்த செயல்பட ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது வந்துச்சு. ஏன்னா இப்போ அடிப்படையில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு நடத்தப்பட்ட நாடகம்ங்கிறது திமுகவுடைய இளைஞர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட்டாக. இங்கே வந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்கு என்ன பெரிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுக்கு என்ன இது இருக்குது, மாணவர்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்து அந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான எந்த போராட்டமும் திமுக இல்லாமல் நடக்காது, திமுக சப்போர்ட் பண்ணாமல் நடக்காது.
தமிழ்நாடுக்கு சமூக நீதியை யாராவது கிளைம் பண்ண முடியும்னா அது திமுக தான் பண்ண முடியும். திமுக தான் முன்னாடி வந்து நிற்பான், வேறு யார் வந்து முன்னாடி நிற்பான்? அப்போ அன்றைக்கி நடத்தப்பட்ட அந்த நாடகம், அவன் ஜென்சி டீஷர்ட் போட்டிருக்காங்கிறதுக்காக நீ வெளியே போன்னு சொன்னது இருக்கு இல்லையா, அதையும் அந்த அம்மா அந்த நடிகை பண்ணதையும் சமப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பச்சையான ஒரு ஏற்க முடியாத ஒரு அயோக்கியத்தனம் நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து பெயர் மாற்றங்கள் வந்து அதிகமான திட்டங்களுக்கான பெயர் மாற்றங்களாக இருக்கட்டும், இல்லை இடமாற்றங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன மாற்றங்கள்ங்கிறது இதை நோக்கியதா, இல்லை அது அடுத்த கட்டத்து வேற எதை நோக்கி அந்த மாற்றங்கள்லாம் நிகழும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுடைய ஒரு மெயின் அஜெண்டா வந்து அவங்களுக்கு எந்த பாலிடிக்ஸும் கிடையாது. திமுகவையும் திமுகவுடைய லெகசியையும் அழிக்கணும். அவங்க எலெக்ஷனில் வெற்றி பெற்றது அவங்களுக்கு போதல் வந்துட்டு. ஏன்னா திமுக வந்து எப்படின்னு கேட்டோம்னா, அது எப்போ வேணாலும் திரும்ப ராட்சத ஒரு ரூபம் எடுக்கும், அது தன்னை முழுங்கிரும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த லட்சணத்தில் தான் அவங்க ஆட்சி இருக்குது. அப்போது திமுகவுடைய லெகசியை அழிக்கணும். ஏன் முதலமைச்சர் எங்கே போனாலும் எலெக்ஷன் மோட்லேயே அவர் ஜெயிச்சாருட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். திரும்ப திரும்ப திமுகவை அட்டாக் பண்ணுற, திமுக தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுக்களை அவரையே தொடர்ந்து பேசுகிறார். ஏன்னு கேட்டோன்னா, அந்த ஒரு மேனியாவிலேருந்து அவரால் வெளியே வர முடியல. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா அதுதான், சிங்கிள் அஜெண்டா. அவங்களுக்கு மற்றபடி கவர்னன்ஸ் பற்றியும் எதுவும் தெரியாது, பாலிடிக்ஸ் பற்றி எதுவும் தெரியாது. திமுகவை வந்து அகற்றினோம்னா அந்த ஸ்பேஸில் நம்ம வளரலாம் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கம். அதுக்காக திட்டமிட்டு முதலமைச்சரும் சரி, அவங்க அமைச்சர்களும் சரி, ஒன்றும் டெய்லி அவதூறுகளை பேசுகிறாங்க, பொய்களை பேசுகிறாங்க, அல்லது ஒரு தனிநபர் தாக்குதலில் இறங்குறாங்க. இன்னொரு புறம் இந்த பெயர் மாற்றங்கள், ஒன்று பெயர் மாற்றுறாங்க, இல்லைனா முதலமைச்சரோட அறையை மாற்றுறாங்க. இது எல்லாமே ஏதாவது ஒரு அடிப்படையில் இந்த விஷயங்களில் ஒரு பண்பு மாற்றத்தை கொண்டு வருமா? முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா முதல்வருடைய பெயரை கொற்றக்கூடிய திட்டங்கள், இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் ஒரு திட்டம், அதில் முதல்வன்கிறது யாரை குறிக்குது? முதலமைச்சர் பார்த்து தான் குறிக்குது. யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் குறிக்கும். ஆனால் அவங்களுக்கு முதலமைச்சர்னால் ஸ்டாலின் ஞாபகத்துக்கு வர்றாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா உங்களுக்கு அந்த விதமான ஒரு இது இல்லை, நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ண முடியலை உங்களால், அதுக்காக நீங்கள் எதையுமே பண்ணலை. அதே மாதிரியே முதலமைச்சரோட பேர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் அவங்க மாற்றிக்கிட்டே வர்றாங்க. இன்னமும் விஜய்க்கு வந்து முக ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்காருன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, அது மட்டும் இல்லை, சபாநாயகரே வந்து பேசல வந்துட்டு அவர் ஸ்டாலின்கிற பேரை சொல்ல வந்துட்டு மாற்றி படிக்கிறாரு. அது ஏன்னு கேட்டோம்னா, முதலமைச்சருங்கிறது ஒரு பதவி கிடையாது, அது ஒரு தகுதி. சரிங்களா? யார் வேணால் பதவிக்கு வரலாம், அந்த தகுதியை எல்லாரும் அடைய முடியாது. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர் மாற்றங்களின் வழியாக மெமரியிலிருந்து இதை அழிச்சிடலாம் திமுகவுன்னு நம்புகிறாங்க. அப்புறம் இந்த ஜோசியக்காரங்களை வச்சுட்டு அறைகளை மாற்றுறது, இந்த மாதிரி முதலமைச்சரோட இதை அதுக்கெல்லாம் ஏதாவது லாஜிக் இருக்கா? அதன் மூலம் கவர்னன்ஸில் ஏதாவது மாற்றம் வருமா? ஆட்சி திறனில் ஏதாவது மாற்றம் வருமா? ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊழலை ஒழிப்புங்கிற பேரில் இன்றைக்கி ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கேட்குறாங்கிறது காணொலி காட்சியாக வந்துட்டு. நேற்று கூட ஒரு ஆடியோ வந்தது, 15 லட்ச ரூபா அரசு வழக்கறிஞருக்கு, உனக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காங்கிறதுனால 3 லட்ச ரூபா குறைச்சிக்கிறேன் அப்படின்னு இன்னொரு அம்மா வந்துட்டு ஒரு அமைச்சர் வந்து ஜட்டியோடு கொண்டு போய் வச்சு அடித்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிற ஆடியோ வருது. அதே மாதிரியே பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பொண்ணையே 2 பேர் வந்துட்டு ரேப் பண்ண விஷயத்தில் அவங்களுக்கு சார்பாக நிற்கிறாரு. எந்த இதுவும் கிடையாது. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதைப் பொருள் மாதிரி ஒரு விஷயத்தை கிரிக்கெட் கிரவுண்டில் வச்சு நுணுக்கிட்டு காய்ச்ச மாத்திரங்கிறாரு. ஊர் உலகத்துக்கே தெரியுது அது என்ன பவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. எதை எடுங்க, வேறு 100 கோடி ரூபாய் லேண்டை 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறானுங்க. என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, அந்த ஊரில் அப்படி லேண்டே இருக்குது எனக்கு தெரியாதுன்னு அவர் அமைச்சர் பேசுகிறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேர் வருது, முதல்வருங்கிற இது வருது அப்படிங்கிறதுனால அந்த திட்டத்தெல்லாம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து ஆதி திராவிடர் நலத்துறைன்னு இருந்ததை சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க இல்லையா? அது எப்படி? அது பிஜேபியோட ஒரு அஜெண்டா. அது வந்துட்டு பிஜேபி வந்து சமூக நலத்துறைன்னு அதாவது இந்த ஷெட்யூல் காஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் பொதுவாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ரொப்போசலாக அப்போவே கொண்டு வந்தாங்க. அதை தமிழ்நாடு ஏற்றுக்கல. இவங்க ஆட்சி வந்தோடனே அதை வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே சமூக நலத்துறைங்கிற மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க. இவங்க வேலையே வந்து பிஜேபி என்னென்னலாம் செய்ய விரும்பிச்சோ அதை செஞ்சு கொடுக்குறது.
அதிலே பாருங்கள் வந்து அது ஆனால் பிஜேபியை வந்து கடுமையாக எதிர்க்கிற எங்க விடுதலை இருக்காங்க? சிறுத்தைகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்காங்க. அந்த அந்த கட்சியை சார்ந்தவர் தான் இப்போ வந்து ஆதிதிராவிட அல்லது சமூக நீதித்துறைக்கு அமைச்சராக இருக்காரு. ஆனால் அவரே அதை வந்து வழிமொழிஞ்சிருக்காரு. சமூக நீதித்துறைன்னு இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை, அது வழிமொழிஞ்சிருக்காரு. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி இருக்குன்னா காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி இருக்குது. ம். காங்கிரஸ் கட்சியில் வந்து எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கட்சி கருத்து எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நேஷனல் லெவலில் அப்படி தான். ஏன்னா கார்கே ஒன்று சொல்லுவார், ஜெயராம் ரமேஷ் ஒன்று சொல்லுவார், இப்படி எல்லாரும் ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒன்று சொல்லுவார். நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கலாம். இப்போ விசிகாக்குள்ளே 4-5 குரூப் இருக்குது. ஆல் சவானாஸ் அவர் ஒரு தனி குரூப்பாக இருக்கார். ரவிக்குமார் அவருக்கு ஒரு தனி கருத்து. இவர் வந்து வன்னியரசு அவருக்கு ஒரு தனி கருத்து. ஏன்னா திருமாவளவனுக்கு இந்த எல்லா கருத்தையும் சேர்ந்த ஒரு குழப்பமான ஒரு கருத்து. டெய்லி அவருக்கு ஒரு கருத்து திருமாவளவனுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக நலத்துறைன்னு மாற்றுற விஷயத்தை எடுத்துங்க. ரவிக்குமார் இதை கடுமையாக கண்டித்து கட்டுரை எழுதுறார், அவங்களுடைய பொதுச் செயலாளர். ஆனால் வன்னியரசு வந்து அதில் எந்த தவறும் இல்லைன்னு முதல்ல சொல்கிறார். அப்புறம் இந்த பேரை மாற்றணும்னு இப்போ சொல்கிறார். ஏன்னா அப்போது இவர்களுக்குள்ளாக இவ்வளவு முரண்பாடுகள் ஒரு விஷயத்துக்குள்ளார. அப்போ அந்த கட்சிக்குன்னு இப்போ எந்த ஸ்டாண்டுமே கிடையாது. அதில் இருக்க தனிநபர்கள் இருக்காங்க இல்லையா, அது ஆல்சானவாசோ, ரவிக்குமாரோ, திருமாவளவனோ, வன்னியரசோ, இவங்க அஜெண்டாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்துக்களை இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் விசிகா கருத்துன்னு நீங்கள் எதையுமே சொன்னீங்கன்னா அது ரொம்ப அபத்தமாக இருக்கும். விசிகாவுன்னு இன்றைக்கி எந்த கருத்துமே கிடையாது. அவங்கவுங்க பர்சனல் அஜெண்டாவுக்கான கருத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போது முன்னாடி பிரச்சனை பேசும்போது பாலநிலத்தில் இந்த போராட்டம் நடத்திருக்கக்கூடாது, இப்போது விசிக அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உங்களுக்கு கொள்கை கூட்டணியாக இருந்த கட்சிகளெல்லாம் வந்து இப்போ நம்ம விமர்சிக்கிறோம். ரெண்டாவது முன்னாடி அவங்களோட எக்ஸாக இருந்த கொள்கை கூட்டணி அந்த கட்சியை சார்ந்தவங்களாம் இப்போ எப்படி அவங்களோட செயல்பாடுலாம் இப்போ எப்படி இருக்குது? இந்த கூட்டணியில் இந்த அரசில் அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது? இல்லை, பொதுவாக எல்லா எக்ஸுங்க கூடவுமே ஒரு ஹேட்ரட் இருக்கும். ஏன்னா அது அரசியலுக்கும் பொருந்தது வந்துட்டு பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லை. ஏன்னா ஒருத்தர் எக்ஸாக மாறுறப்போ வந்துட்டு அவங்க என்ன துரோகங்களை செஞ்சுட்டு எக்ஸாக மாறுறாங்கங்கிற அடிப்படையில் தான் இது எல்லாத்தையும் பார்க்கணும் வந்துட்டு. சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப வந்து இவங்களுக்கு செயல்பாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காத்தடிச்சிற திசையில் போய் ஒட்டிக்கணும். இப்போ வைகோவுக்கு என்ன அஜெண்டா இருக்குது? அவர்கிட்ட 2 எம்எல்ஏ கொண்டு போய் அங்கே அடகு வைக்க முயற்சி பண்ணார். அது நடக்கலை, அவங்க திமுக சின்னத்தில் போட்டிட்டதுனால. நேற்று பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து என்னுடைய புத்தகத்தை வெளியிடுவார்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நேற்று போய் பார்த்துட்டு இல்லை நீங்கள் வந்தால் பெரிய கூட்டம் வந்துடும், அது வந்து பெரிய நெருக்கடியாக மாறிடும், நெரிசலாக மாறிடும். எங்கே புத்தக வெளியீட்டில் நடக்கிறது டெல்லியில். என்ன புரியுதுங்களா? அதனால் நானே வேணான்னு சொல்லிட்டேன்னு. விஜய் என்ன சொல்லியிருப்பார்? இப்போ போயா இதுக்கெல்லாம் நிறையா கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இருந்துச்சு அவர்லாம் வந்து வைகோ மதிக்கிறதுன்னு ஏதாவது அவசியம் இருக்கா? அட்லீஸ்ட் 2 எம்எல்ஏ இருந்தாலாவது சரி யோசிச்சிருப்பா. அப்படி முன்னாடி சொல்லியிருக்கலாம், அந்த 2 எம்எல்ஏ தர்றேன், அதுக்கு பிறகு என் புத்தகம் வெளியிட்டு கேட்டுக்கலாம். நான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வந்து கேட்டுருந்துருக்கலாம். அப்புறம் அது இல்லைன்னு தெரிஞ்சவொடனே எதுக்கு வந்து வைகோக்காக போய் புத்தகம் வெளியிட்டுருக்கா டெல்லி வரைக்கும் ஒரு போகிறேன். ரெண்டாவது இப்போ விஜய் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அப்படிலாம் பெரிய தள்ளுமுள்ளு கூட்டங்கள்லாம் நடந்து அப்படியே மக்கள் நெரிசல்லாம் வந்து சிக்கி தவிச்சிட்டாரா? இல்லை, எனக்கு புரியல. ஏன்னா இப்போது டெய்லி செக்ரட்டரியேட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே சில நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறாரு, அரசு நிகழ்ச்சிகளில். இப்போ வந்து திராவிடர் நலவடிக்கைக்கு போய் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாரு. அப்புறம் வேறு எங்கெங்கேயோ போகிறாரு. பெரிய தள்ளுமுள்ளு நெரிசல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஆர்கனைஸ் பண்ணால் கூட்டம் வரும், இல்லைன்னா கூட்டம் வராது. யாருக்கு சார் நேரம் இருக்குது? வந்துட்டு அவன் பொழப்பை பார்க்க முடியாமல் செத்துக்கிட்டு இருக்கான். விஜய் பிரச்சாரத்தில் வந்தது எல்லாமே இவனுங்க ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்த கூட்டமே ஒழிய அப்படிலாம் ஸ்பான்டனியஸாக வரல. இப்போ கரூருக்கு போனார்ல, என்ன பெரிய திரளாக மக்கள் வந்துட்டாங்களா சொல்லுங்கள்? 1,00,000 பேர் வந்து கூட்டிட்டாங்களா அப்படியே வந்துட்டு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே 2 எம்எல்ஏ கூட்டிகிட்டு வா, நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அவங்களுக்கு தேர்தல்னு விஜய் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பல்ட்டி. அவருக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு கருத்து. சண்முகம் ஒன்று சொல்லுவார், வீரபாண்டியன் ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே கடுமையான பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளார. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா அரசை வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு பிரிவு மிக கடுமையாக திமுகவோட கடுமையாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. கனகராஜ் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது டிவியில் வந்து திட்டிகிட்ருக்காரு வந்துட்டு. இன்னும் அதே மாதிரி நிறைய அங்கே இருக்கக்கூடிய நிறையா ரைட்டர்ஸு முக்கியமானவங்க எல்லாமே மிக கடுமையான நிலைப்பாடுகள் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க வந்துட்டு. அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு இடதுசாரிகளுக்குள்ளார ஏதாவது ஒரு ஒருமித்த தன்மை தாவேக்கா அரசு சம்மந்தமாக இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், அவங்க டெய்லி கொடுக்கக்கூடிய பேட்டிகள், கருத்துக்கள், ஒவ்வொரு பிரச்சனையில் அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், ஆதரவை வந்து நாங்கள் வாபஸ் வர வேண்டியிருக்கோம், நீங்கள் மாணவர் போராட்டத்தில் வன்முறையை அவிழ்த்து விட்டீங்கன்னா அப்படின்னு சண்முகம் பேசுகிறாரு இருந்துச்சு.
அப்போ இந்த லெவலில் தான் அந்த கூட்டணி வந்துச்சு. சரிங்களா? முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சோபாவில் படுத்து நிம்மதியாக தூங்குறாங்க. அவங்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாகவே கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியன் முஸ்லீமுக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2 அமைச்சர் பதவிக்காக இந்திய அளவில் வலிமையாக இருந்த இந்தியா கூட்டணியை வந்து ராகுல் காந்தி உடைக்கிறார். அவர் என்ன கற்பனை பண்ணிட்டாருன்னா, யாரோ சொல்லியிருக்காங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரை நம்ப வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் மாதிரி தென்னிந்தியா முழுக்க வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணார்னா காங்கிரஸ் ஓஹோன்னு வந்துடும். அப்படி வந்துன்னா ஏன் பாண்டிச்சேரியில் ஏன் ஜெயிக்கலை? அப்போ கடைசி வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் உழைக்காது, அதை மற்றவங்க தான் உழைக்கணும். இல்லை, அவங்க கற்பனை என்னென்னா, இவ்வளோ நாளாக மாநில கட்சிகள் மற்றவங்க மேலே சவாரி பண்ணி அவங்கள ஒழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பீகார்லையா எங்கள் அகிலேஷ் யாதவை காலி பண்ணு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எவன் வந்து மாநிலத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கானோ அவங்ககிட்ட எனக்கு அதிகமான சீட்டை கொடு, எனக்கு அதிகமான இடத்த கொடு, நீ எனக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவன் ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் தனக்கு வாங்கி தோற்று பிஜேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் அமைச்சு கொடுக்குறது. இது வந்து ஆக்சுவலாக வந்து அமித்ஷாவும் மோடியும் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா ராகுல் காந்திக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா மாநில கட்சிகளை வந்து அழிக்கணுங்கிற அவங்க நோக்கத்துக்கு முழு மூச்சாக வந்துட்டு பாடுபடுறது வந்து ராகுல் காந்தி தான். ஏன்னா இவங்க அதிகமாக ஷீட்டு வாங்கி ஷேர் வாங்கின எந்த ஸ்டேட்லேயாவது எந்த மாநில கட்சியாவது ஜெயிச்சிருக்காங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது கடந்த காலத்துலேயும் இதுதான், இப்போவும் இதுதான். ஆனால் வந்து இந்த மத சார்பின்மை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக காங்கிரஸ் கட்சியை ஒரு மிகப்பெரிய சுமையாக தூக்கிக்கிட்டு எல்லா மாநில கட்சிகளும் போயிட்டே இருக்காங்க. மற்றபடி ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர மாட்டார். அவர் என்ன கூட்டணி கேரளாவில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து வரவே இல்லை, பிரச்சாரமே பண்ணலை. ஆனால் இங்கே எனக்கு 20 சீட்டு கொடு, 30 சீட்டு கொடு, 40 சீட்டு கொடு, மந்திரி சபையில் இடம் கொடு, இந்த டிமாண்ட் எல்லாம் வைக்க முடியுது. திமுக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவரை நம்ம திமுக தலைவரும் உதயநிதி ஸ்டாலினா என்ன திமுக வேட்பாளர்கள் மட்டும் வந்து போட்டியிடுற தொகுதியில் மட்டும்தான் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லா தொகுதிகள்லையும் எல்லா கூட்டணி கட்சி தொகுதியிலையும் போய் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணலை? சதித்திட்டங்கள் முன்னாடியே உருவாக்கப்பட்டுருச்சு. என்ன ஒரு வேதனைன்னா, பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே இவங்க போட்டிருந்த முகமூடிகளை வந்து நாங்கள் பார்க்க தவறிட்டோம். இவங்க வந்து மதசார்பின்மைன்னு இவங்க போட்டிருந்த முகமூடிக்கு கீழே இவங்களுக்கு இருந்த அதிகார வெறியும் துரோக குணத்தையும் திமுக பார்க்க தவறிடுச்சு. நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய தவறு அதுதான். ஏன்னா இதுக்கு பின்னாடி வேற ஒரு முகங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு, முகமூடிகள் அவங்களுக்கு இருந்திருக்கு. நாங்கள் வந்து ஜனநாயக தவறுகளை நம்ம திமுக வருங்காலங்களில் செய்யாது அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனநாயக அரசியலில் வந்து ஒரு சக்தி எதிர வலிமையாக இருக்குது. அவங்களுக்கு எதிராக இருக்க சக்திகளோடு இணைந்து போராடுறதுங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஆனால் அந்த அந்த போராட்டத்தை காட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன அரசியலில் இடம் இருக்குங்கிறத வருங்காலம் தீர்மானிக்கும். இவங்க கூட திமுக எதிர்காலத்தில் கூட்டணி வைக்குமா வைக்காதாங்கிறது பிரச்சனை இல்லை. கூட்டணி வைக்கிற அளவுக்கான கட்சியாக அவங்க எதிர்காலத்தில் இருப்பாங்களா, அதுதான் இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது. இவங்க ஏன்னா விசிகாவை ஏற்கனவே முழுக்க பலவீனப்படுத்திட்டாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, திமுகவுடைய கூட்டணி இல்லாத காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செல்லா காசு வந்துட்டு தாவேக்காலாம் அவங்களுக்காக எந்த உழைப்பையும் போடாது. விஜய் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மாணிக்கம் தாகூருக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்கள்? போட மாட்டாங்க. அந்த கூட்டணி உணர்வுங்கிறது கட்சி சார்ந்த உணர்வு அங்கே இருக்குது. ஆனால் விஜய் தவிர 107 பேர் ஜெயிச்சிருந்தாங்களா, 106 பேர் ஜெயிச்சிருந்தாங்களா டிவிகேல? அவங்களாம் டிவிகேக்காரங்க தானே. அதான் அவங்கள அதே போல் காங்கிரஸும் தன்னை வந்து ஒரு டிவிகேவாக முன்னிறுத்திக்காது. இல்லை, கட்சியை கலைச்சிட்டு போய் தாவேக்காவில் சேர்ந்தால் அது வந்து நடக்கலாம். வந்துட்டு கூட்டணி கட்சியில் விசிலுக்கு ஓட்டு போடுறோம் வந்துட்டு போய் கைக்கு ஓட்டு போடுவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவிர. அந்தளவுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ள சமூகம் இல்லை. இவர் அப்படிலாம் இறங்கி வேலை செய்ய மாட்டார். போய் கூட்டணி கட்சிகளுக்கு போய் அவர் வந்து அவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுது. அவர் அப்படிலாம் வேலை பார்க்க மாட்டார். விஜய் வந்துட்டு இவங்க வந்து ஒரு பெரிய அழிவை சந்திப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடதுசாரிகள் தாவேக்காவோட கூட்டணி வச்ச காங்கிரஸு இவங்க எல்லாமே மக்கள் மத்தியில் வந்து ஒரு குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிமானத்தை கூட அவங்க இழந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தாவேக்கா செஞ்ச எல்லா குற்றங்களுக்கும் இவங்க வந்து இன்றைக்கி அட்வொகேட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. இவங்க வக்காலத்து வாங்குறாங்க. திரும்ப சொல்கிறாரு வந்து ஏன் இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறதுனா அவருக்கு பதிலாக நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறாரு. வன்னியர்ஸ் போய் ஜனநாயகன் படம் பார்க்க சொல்கிறாரு. இல்லை, இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி பெரிய சமூக நீதி போராட்டங்கள் இதெல்லாம் நடத்தினவங்க இப்போ தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்தோன்னா மைக்கை நீட்டி படம் எப்படி கேட்டால் கருத்து சொல்லுவாங்கல்ல பப்ளிக்,
அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்றது அவங்களாம் நம்ம நண்பர்கள் நினைக்கிறதுக்கே வேதனையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு மைக்கை நீட்டு வந்துட்டு படம் சூப்பர் என்ன வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டாந்து விஜய் நிறுத்திட்டார் பார்த்தீங்களா. உண்மையிலே விஜயோட பெரிய சாதனை என்னென்னா பிஜேபி எவ்வளவோ முயன்று அழிக்க முடியாத பலவீனப்படுத்த முடியாத இந்த கட்சிகளை எல்லாம் அவங்க பலவீனப்படுத்தினாங்க இதை வச்சு. பிஜேபிக்கான ஒரு பெரிய கிரவுண்டை வந்துட்டு இன்றைக்கி இவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்க்குறப்போ என் வாழ்நாளில் பார்த்த மிகப்பெரிய அரசியல் அவலம். நான் ஒரு திமுககாரன்னா பல வெற்றி தோல்விகளை பார்த்துருக்கோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த அரசியல் பண்பாடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அரசியல் நிலைப்பாடுகளும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. தாவேக்கான்னு ஒரு கட்சியை நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க கூட இருக்க எல்லோரும் இன்றைக்கி என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். இதைத்தான் நான் வீழ்ச்சின்னு சொல்கிறேன். அண்ணா ஒரு கட்சி திடீர்னு வரலாம், அதுக்கு ஒரு வழிமுறையை வச்சுக்கிட்டு மேலே வரலாம். எனக்கு அதை பற்றின விமர்சனம் செகண்டரி தான். இவ்வளவு காலம் நீங்கள் ஒரு கொள்கை வீரர்களை அவங்கள அறிவிச்சுக்கிட்டு ஒரு நான் காம்ப்ரமைசிங்காக நீங்கள் இது பண்ணிவிட்டு இன்றைக்கி தாவேக்காவுடைய குற்றங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டு இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சீரழிவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது அடுத்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் தனுஷ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அண்ணாமலை வி தி லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணுறாரு, அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி என்ன, ஏன்னா கலைத்துறையை சார்ந்து நீங்கள் இருக்கிறதுனால கலைத்துறையிலேருந்து தொடர்ந்து வரவுகள் இருக்கே, எப்படி இருக்க போகுது தமிழ்நாடு அரசியல் எடுத்து? இல்லை இது எப்படின்னா, இப்போது காக்ரோச் பார்ட்டிக்கு அடுத்து இந்த பெட்ரோலில் எத்தனால் கலக்கக்கூடாதுன்னு E20 ஒரு மூமெண்ட் ஒன்று வருதுன்றாங்க. அதுக்கு ஒரே நாளில் 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்றாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்குது. யாரும் வர்றது வரக்கூடாதுங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. விஜயே அரசியலுக்கு சிஎம் ஆகிட்டா அப்படி நம்ம ஆகக்கூடாதா, ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய ஒன்று தானே. நான் இப்போ மினிஸ்டராக இருக்கவங்க எம்எல்ஏ இருக்கவங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் அவங்களே அவங்க வாழ்நாளில் நம்ம ஒரு எம்எல்ஏ அவங்க மினிஸ்டர் ஆகணும்னு கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க செயல்பாடுகளை பார்க்கலே இது தெரியுது. அப்போ மற்ற கட்சி தொண்டனுக்கும் ஏதோ அரசியலில் பெரிய மாற்றம் நடந்துச்சு போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே வரையில் நம்ம வரக்கூடாதான்னு. இப்போ ரஜினிகாந்தெல்லாம் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்படுவாருன்னு யோசிச்சு பாருங்கள். என்ன உடனே பார்த்திங்கன்னா லதா ரஜினிகாந்த் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு விஜய். நானே நீங்கள் வர முடியாதப்பா அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. அவர் ஒரு சுப்பீரியர் இமேஜ் மூலம் வந்தாருன்னு. அப்படி இல்லை. அரசியலில் பார்த்திங்கன்னா என்ன விபத்து வேணாலும் நடக்கும். எல்லாம் ஆளுக்கு ஒரு துண்டை போட்டு வைங்க, யாருக்கு என்னங்கிறத பார்த்துக்கோங்கிற ஒரு மனநிலை அது. நான் என்ன சொன்னேன், யார் வேணால் அரசியலுக்கு வரட்டும். எதுக்கு அரசியலுக்கு வரீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்கா? இது வரைக்கும் இருந்த கட்சிகளை தாண்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வெறுமனே உங்களை ஒர்ஷிப் பண்ணுறவங்களை எல்லாமே நீங்கள் பொலிட்டிக்கலி என்கேஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது இருக்குல்ல, இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தமாக இருக்குது. இப்போ இப்போ அதே மாதிரி மற்ற நடிகர்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ தனுஷ்க்கு சில லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அஜித்துக்கு அப்படி இருக்கலாம், சூர்யாவுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு மொமெண்டம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தாருங்கிறது விஜய்க்கே தெரியாது, இங்கே இருக்க பல பேருக்கு தெரியாது. அப்போ இது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது, அவங்களுக்கே மர்மமாக இருக்குது, எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்லை. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு சினிமா இமேஜை வச்சு டக்குன்னு சிஎம் ஆயிடலாம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு தன்னுடைய படங்களுக்கான வைபுக்காக தனுஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம். எப்படி இருந்தாலும் என்னுடைய இது என்னென்னா, அது தனுஷோ அஜித்தோ சூர்யாவோ யார் அரசியலுக்கு வந்தானா அவங்க எல்லாமே விஜயோட பெட்டராக இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி அண்ணாமலை பிஜேபி அங்கே இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க. சில பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரொமோட் ஆகலைன்னா பிராண்டு பேரை மாற்றி வேறு எதாவது மார்க்கெட் பண்ணுவானுங்க. உள்ளே இருக்க கண்டென்ட் அதே தான். இப்போ பிஜேபி அண்ணாமலையோட அந்த இயக்கத்தில் போய் சேர்ந்துருக்கவங்கெல்லாம் யார், எல்லாம் பிஜேபி ஆளுங்க. இது தமிழ்நாட்டில் என்னன்னு கேட்டோன்னா 2 விஷயம் இருக்குது. இயல்பாகவே இங்கே ஒரு பெரிய பிஜேபி எதிர்ப்புணர்வு இருக்குது. அதனால் காமன் ஓட்டர்ஸோட வாக்குகளை வாங்க முடியாது அவங்க. 2வது விஷயம் அரசியலில் இன்றைக்கி நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணபலம் தேவை, பணபலம் ஊடக பலம் தேவை. அந்த ஊடக பலத்தை அண்ணாமலை தனித்து உருவாக்க முடியாது. பாஜக மாதிரி யாராவது பேக்கப் பண்ணி உருவாக்குனா திரும்ப அவர் மேலே ஒரு லைட்டை கொண்டு வரலாம். ஆனால் அவர் கடந்த காலம் முழுக்க பேசிய பேச்சுக்கள் எல்லாமே பாஜக சார்பாக தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமான பேச்சுக்கள். அதெல்லாம் அழிச்சிட்டு இன்றைக்கி திடீர்னு ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறேன்,
நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறேன்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கரியரினுடைய அந்த உச்சம் இருக்கு இல்லையா, அதை பிஜேபி தலைவராகவே அடைஞ்சிட்டார். ரெண்டாவது பிஜேபியோட அந்த முகமாக தான் அவர் இங்கே அந்த அந்த ஸ்பேஸில் தான் அவர் வளர்ந்தார். அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ஐடென்டிட்டி இருக்குது? ஒன்று வந்து அவர் ஒரு பெரிய ஒரு உரிமைகளுக்காக போராடுறவராக இருக்கணும், இல்லை ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி உள்ளவராக இருக்கணும், இல்லை புக்கெலாம் படிச்சிருக்காங்க ஹானஸ்டி. அது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த புத்தகங்கள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அவர் படித்தாரன்ட்டு. நான் நான் வாழ்க்கை முழுக்க வந்து அவள் புத்தகங்கள் படிக்கிற ஆள் தான். நான்லாம் அவ்வளோ புத்தகம் படிக்க முடியல, அதனால் அந்த புத்தகங்கள்கிட்ட கேட்டால் உண்மை தெரியாது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கேமுக்குள்ளே ஒரு ஜோக்கராக பயன்படுத்தப்படுவார். இங்கே தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய இதில் இன்னொன்று புதுசாக தொடர்ந்து ஆட்கள் உள்ளே இறக்கப்படுறதுங்கிறதே ஒரு பெரிய அஜெண்டாவோட ஒரு பகுதி தான். எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பகுதி 80% வாக்குகளை 2 திராவிட கட்சிகள் தான் வச்சுருந்தது. இவங்க மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததும் ஒருத்தருடைய திட்டங்களை மற்றவங்க தொடர்றதும் இந்த அடிப்படையில் தான் இங்கே ஒரு டெவலப்மெண்ட்டே இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எந்த திட்டத்தையும் யாரும் மாற்ற மாட்டாங்க, அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், மற்ற எல்லா ஸ்கீம் சமூக நலத்திட்டங்கள் எல்லாமே. இப்போ இந்த வாக்கு வங்கியை துண்டு துண்டாக உடைக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணாங்க திமுக அதிமுக. அதனுடைய ஒரு கணிசமான வெற்றியை கூட அவங்க பெற்றிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் இது போதாது அவங்களுக்கு. இப்போ தனுஷ் வர்றாரா, அவர் பக்கம் கொஞ்சம் பேர் போட்டோம். அண்ணாமலை வர்றாரா, அவர் பக்கம் கொஞ்சம் இளைஞர்களை அனுப்ப முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இது. அதை ஏற்கனவே ரஜினிகாந்தை வச்சு அதை பண்ண முயற்சி பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. கமல் மூலமாக நடக்குமான்னு எதிர்பார்த்தாங்க, அவர் திராவிட இயக்கம் பக்கம் வந்துட்டார். அப்போது புதிய சக்திகள் இப்போ கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் சினிமா தான். என்ன சினிமா பாப்புலாரிட்டி. அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன், வட இந்தியாவில் நார்த் இந்தியர்களுக்கு மதம் ஒரு பெரிய வீக்னஸ்னால் தமிழ்நாட்டில் சினிமா ஒரு பெரிய வீக்னஸ். ஏன் நார்த் இந்தியாவிலேருந்து பெரிய சினிமாவிலேருந்து பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வரல? யோசிச்சு பாருங்கள். இப்போ கேரளாவிலேயே மம்முட்டியோ மோகன்லாலோ வந்துட்டு அவங்க பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி அவ்வளோ பெரிய டால் லீடராக வளர முடியல. அங்கே அமிதாப் பச்சனால ஏன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்க முடியுமா? அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு ஏன் கிடைக்கல? அங்கே வேறு காஸ்டிசம், ரிலிஜன், இதெல்லாம் ஒரு பெரிய பாப்புலர் மென்டாலிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒன்றா எப்போவும் இருந்திருக்கு. இங்கே வந்து முழுக்க முழுக்க சினிமா. அந்த காலத்தில் இருந்து சினிமா இமேஜ் வந்து தமிழர்களுக்கு ஒரு பெரிய போதை. அந்த போதையின் வழியில் புதிய லீடர்ஸ் உருவாகிட்டே வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இது வந்து கட்சிகள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறத தவிர அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.